அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ காய்ஸ், வணக்கம் வெல்கம் மக்களே. என்ன பார்த்தீங்கன்னா செம்மையான மாசான கெத்தான ஒரு கண்டென்ட் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள புதுசாக வந்திருக்கவங்க யாரும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் போட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பெய்டு ஃபைலு ஃப்ரீயாக கிடைக்கும். மெயின் ஐடி சேஃபு, பட் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மெயின் ஐடி சேஃபு, ஓகேவா? ஸோ மற்ற யூடியூபர்ஸ் மற்றவங்க உங்களுக்கு ஃபைலை பெய்டுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம பெய்டு ஃபைலை ஃப்ரீயாக தந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா 99% ஃபீட்பேக் இல்லை, 100% ஃபீட்பேக்குமே நல்லா வந்திருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ அதனால் கஷ்டப்பட்டு உங்களுக்காக பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு, ஹோலோகிராமு, லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து மேஜிக் புல்லட்டு, ஏடொலியுமு, ஏம்பாட்டு எல்லாமே யார் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு, அதுவும் பெய்டு ஃபைலு ஃப்ரீ. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஏன்னா நீங்கள் போன வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட்டு, போன வீடியோக்கு வந்த ஃபீட்பேக்கு எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்து தானே ஆகணும். ஆக்சுவலி நம்ம போன வீடியோவில் கொடுத்தது ஹோலோகிராமு ப்ளஸ் 50% ரீகால் ஃபைலு, அதை வச்சு கிராண்ட் மாஸ்டர்லாம் போயிட்டாங்க. மெயின் ஐடி 73 ஐடி, 84 ஐடி, எக்கச்சக்கமான பேர் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயமே வரலன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ஓகே மாசு. பட் இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே இருக்குது. ஹெட்ஷாட் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, ஏடெலம் இருக்குது, மேஜிக் பிளட் இருக்குது, ஏடெலம் மேம்பாட்டு, ஃபாஸ்ட் சுவிட்ச் எல்லாமே இருக்குது. யாருக்கு என்னென்னமோ பிடிச்சதா சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க இந்த ஸ்கிரிப்டில். ஓகேவா? ஸோ போகலாமா? சரி, ஓகே மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஸ்கிரிப்டை எப்படி பயன்படுத்துறது, சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது நான் சொல்லிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறேன். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்தும் போது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையில்லாத அக்கௌண்ட்டு, ஒரு கிஸ்ட் அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டு, இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, தேவையில்லாத அக்கௌண்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைலுமே, எந்த ஒரு சீட்டுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு மெயின் ஐடிக்கு டீம் கோடு கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. டீம் கோடு மட்டும் தான். சிஎஸ்ஆர் விளாடுங்க. சிஎஸ்ஆர் விளாண்டிங்கன்னா 30-40 மேட்ச் விளாட்லாம், 50 மேட்ச் கூட விளாட்லாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி கில் எடுக்கணும், பிளேயர் மாதிரி ஆக்ஷன் காமிக்கணும், டீமெண்ட்டுக்கு கில்லு கொடுக்கணும். MVP எக்காரத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் எடுக்கக்கூடாது. 9 ஸ்ட்ரைக் 8 ஸ்ட்ரைக் அந்த மாதிரி தான். அடுத்த ஸ்ட்ரைக் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிடலாம். பட் ஒன்றே பிஆர் போகாதீங்க. பிஆர் போய் ரேங்க் மேட்ச் ஒர்க் ஆகும், ஒரு 10-15 மேட்ச் தான் போகும். அதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஆர் போகிறவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் ரெடியை கொடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி மேட்ச்சுக்குள்ளே போயிட்டே இருங்க. ஸோ பிளாக் லிஸ்ட் ஆகாது, 30 மேட்ச் கூட விளாட்லாம். ஆனால் வெளியே வந்துட்டிங்க பிளாக் லிஸ்ட் ஆயிரும். பிஆர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், 15 மேட்ச் தான் அதிகபட்சம், சம்டைம் 5-10 ஆகும். இல்லை நீங்கள் அதிக மேட்ச் விளாட்ணுன்னா 30 மேட்ச் 40 மேட்ச் விளாட்ணுன்னா டக்குன்னு அவுட் ஆகி முடிச்சோன்னே ரெடி கொடுத்து அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாபிக்கு வராமலே ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அவ்வளோதான். பிஆரை பொறுத்த வரைக்கும் 12 கிலோ எடுக்கலாம், சிஎஸை பொறுத்த வரைக்கும் 8 கிலோ எடுக்கலாம். அதுக்கு மேலே கிலோ எடுக்காதீங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 50-30 மேட்ச் கூட ஐடி பேன் ஆகாமல் இருக்கும், பிளாக் லிஸ்ட்டும் விழுகாது. நீங்கள் சிஎஸ்ஆரும் சரி பிஆர் தான் சரி, லாபிக்கே வராமல் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னொன்று, கேம் விளாண்டு முடிச்சிட்டிங்கன்னா ஐடியை லாக் அவுட் பண்ணுங்கள், பேக்ரவுண்டில் போட்டு போகாதீங்க, VPN ஆஃப் பண்ணாதீங்க இடையில. இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமே இருக்காது. மெயின் ஐடி சேஃபு, டீம் கோடு கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா. இல்லை நான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னா அது உங்கள் இஷ்டம், என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபைலை எப்படி டெவலப் பண்ணுறது? நீங்கள் அந்த ஃபைலை டெவலப் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் தமிழில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட ரூல்ஸை அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரூல்ஸ் பிரேக் பண்ணால் கிக் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டோம், கிக் அவுட் தான், ரிமூவ் அடிச்சிருவோம், திரும்பி சேர முடியாது. ஓகேவா? அடுத்ததான் நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்கு ஒரு தம்ப்லைன் இருக்கும். அந்த தம்ப்லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த தம்ப்லைன் கீழே இந்த வீடியோட லிங்க் இருக்கும். அதேமாதிரி இந்த தம்ப்லைனுக்கு கீழேயே நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸ்கிரிப்ட்டு, அதாவது சந்தோஷ் காஸ்மா ஸ்கிரிப்ட்னு போட்டு இருக்கும் லிங்க்கு, ஜிபி லிங்க்கு, அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து டுட்டோரியல் வீடியோ, ஹவு டு ஆக்டிவேட் ஸ்கிரிப்ட் ஃபைலுன்னு இருக்கும். அதற்கான டுட்டோரியல் வீடியோவும் நான் டெலிகிராம்லேயே கொடுத்துருப்போம். அது உனக்கு அது வந்து டெலிகிராமில் எங்கே இருக்குது தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னா ரொம்ப ஈஸி. இந்த தம்ப்லைன் வந்து டெலிகிராமில் இருக்கும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த தம்ப்லைனில் கீழே எழுதியிருக்கும் ஹவு டு அப்ளை, ஹவு டு ஆக்டிவேட்னு ஏதாவது ஒரு பேரில் இருக்கும். ஹவு டு ஆக்டிவேட் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக வீடியோவில் கூட்டிகிட்டு போயிடும். அடுத்தது நம்ம கொடுக்குற ஃபைலை எப்படி டெவலப் பண்ணுறது, அதற்கான டுட்டோரியல் வீடியோவும் டெலிகிராம்லேயே இருக்குது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த தம்ப்லைனுக்கு கீழே ஹவு டு டவுன்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த வீடியோட லிங்க் டச் பண்ணால்
வீடியோ கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாமே தெளிவாக டெலிகிராமில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாரும் நான் டெலிகிராமில் போட்டிருக்க ஃபைலை டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்விட்டர் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 3-4 தடவையாவது புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வரலைன்னா மட்டும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு மெத்தடுமே ட்ரை பண்ணாமல் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. 3-4 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு செட்டப் நீங்கள் கரெக்டாக பண்ண வரும். செட்டப் யாரும் தப்பாக பண்ணாதீங்க. இந்த தடவை வந்து செட்டப் வந்து சின்ன செட்டப் தான். உங்களுக்கு V-Phone காக்கா தேவையில்லை, V-Phone OS தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அட்டாக்கு தேவை கிடையாது. எதுவுமே தேவை கிடையாது. கேம் கார்டியன், ஃப்ரீ ஃபயர், விர்ச்சுவல் மாட், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபைலு, குளோபல் ஃப்ரீ ஃபயர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் DNS சேஞ்சர் ஒன்று இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. எந்த இடத்துலையுமே நம்ம VPN ஆப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இன்டர்நெட்டு எந்த ஒரு இஷ்யூவே இருக்காது. ஓகேவா மக்களே? மெயின் ஐடி சேஃப் தான். பெரிய ப்ராசஸ் கிடையாது, சின்ன ப்ராசஸ். பட் இருந்தாலும் புதுசாக வந்தவங்க புரிஞ்சுக்கணுக்காக ஒரு 18 நிமிஷத்துக்கு ட்விட்டர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னொன்று, நம்ம கொடுக்குற ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லெட்ரு. அந்த 6 லெட்டருமே கேபிட்டல் லெட்ரு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும். ஒரு லெட்டராக வீடியோவில் ஷோ ஆகும். ஒரு லெட்டர் மொத்தம் 2 ஒரு லெட்டர் மொத்தம் 2 செகண்ட் ஷோ ஆகும். அந்த 6 லெட்டர் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு வேர்டே ஃபார்ம் ஆகும். அதான் பாஸ்வேர்டு. சரி, ஓகே, முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து மெம்பர்ஷிப்புக்கு வரும். மெம்பர்ஷிப்பில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அப்படி நான் கிளியர் பண்ணிடுறேன். மெம்பர்ஷிப் 29 ரூபா மெம்பர்ஷிப்பு. லெவல் 1 சந்தோஷ் காஸ்மாஸ், அதோட பேர். லெவல் 2 மெம்பர்ஷிப் வந்து 159 ரூபா. அதோட மெம்பர்ஷிப் பேர் சந்தோஷ் யூனிவர்ஸ். நீங்கள் எந்த மெம்பர்ஷிப் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 29 ரூபா மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லிடுறேன். 29 ரூபா மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கனால உங்களுக்கு டக்குன்னு ரிப்ளை வந்துடும். ப்ரைவேட் மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு ரிப்ளை வந்துடும். ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு 300, 400, 500 மெசேஜ் வருது. அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை வரணும்னு நினச்சிங்கன்னா 29 ரூபா போட்டு நீங்கள் வந்து எனக்கு ப்ரைவேட் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 29 ரூபா போட்டேன் ப்ரோ அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாகவும் மெசேஜில் வந்து உங்களுக்கு டவுட்லாம் கேட்டுக்கலாம். ரிப்ளை டக்குன்னு பண்ணிடுவோம். மெம்பர்ஷிப் போடாதவங்களுக்கு ரிப்ளை லேட் ஆகும். ஏன் ரிப்ளை லேட் ஆகும்? நான் ஒர்க்கில் இருப்பேன். ஸோ பிஸியாக இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு இது பண்ணி முடிச்சிடும். ரொம்ப பிஸியாக இருந்தால் அதுவும் முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாமே ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு வீட்டில் உட்காந்து ஒவ்வொருத்துக்காக பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். மெம்பர்ஷிப் போடாதவங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண தான் செய்வேன் மக்களே. ஓகேவா? அடுத்தது லெவல் 2 மெம்பர்ஷிப்புக்கான பெனிஃபிட் சொல்கிறேன். லெவல் 2 மெம்பர்ஷிப் 159 சந்தோஷ் காஸ்மாஸ் லெவல் 2 பெனிஃபிட். அந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஃபைல் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே புது ஃபைலை அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். புது ஃபைலு நீங்கள் கேட்குறதே ரெடி பண்ணி கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? நம்ம வந்து சேஃபான ஃபைலை அதில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பாஸ்வேர்டு கிடையாது. டேரெக்டாக ஃபைலை கொடுத்துருவோம். டேரெக்டாக ட்விட்டர் வீடியோ கொடுத்துருவோம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். அதேமாதிரி 29 ரூபா மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு பிரச்சனை முடிச்சு விட்ருவோம். அப்புறம் மெம்பர்ஷிப் போடாதவங்களாம் என்ன தொக்கான்னு கேட்காதீங்க. மெம்பர்ஷிப் போட்டாலும் சரி போலேனாலும் சரி உங்கள் டவுட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ மெம்பர்ஷிப் போட்டால் மட்டும்தான் எல்லாமே பண்ணித்தரோம் அப்படிலாம் கிடையாது மக்களே. ஓகேவா? எதற்காக 159 ரூபா மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, ப்ரோ எனக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஆனால் நான் பாஸ்வேர்டு தெரியுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன் தெரியல கண்டுபிடிக்க முடியலங்கிறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் முக்கியமாக அவங்களுக்குலாம் பாஸ்வேர்டு இல்லாமல் டேரெக்டாக ஃபைல் கொடுத்துருவேன். இன்னொன்று யூடியூப்பில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுத்தா தான் வீடியோ போடுவோம். ஆனால் மெம்பர்ஷிப் லெவல் 2 போட்டவங்களுக்கு டெய்லியுமே வந்து ஃபைல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்டேட் பண்ணி புதுசாக. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த 2 மெம்பர்ஷிப்பில் எது உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு எந்த பெனிஃபிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று 159 ரூபா லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டவங்களும் 29 ரூபா போட்ட மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருப்பீங்க. பட் லெவல் 2 மெம்பர்ஷிப் 159 ரூபா போட்டிருக்கீங்களே அவங்களுக்கு தனியாக டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே டெய்லி அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து 29 ரூபா 159 ரூபா 2 பேர்த்தையும் ஒரே குரூப்பில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அதனால் வந்து ஒரே அந்த குரூப்பில் போட்டால் சரிப்பட்டு வராதுனால தான் டெலிகிராம் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கொடுத்துருக்கோம் 159 ரூபா போட்டவங்களுக்கு. புரியுதா? விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. இன்னொன்று அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீ வெறும் 29 ரூபா போட்டிருக்கேன், நான் 159 ரூபா போட்டிருக்கேன், அந்த சண்டைலாம் வேண்டாம். இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம ஒன்று இங்கே ஃபைலை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கல, எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம யூடியூப்பில் வீடியோ போட லேட் ஆகுனுக்காக தான் அந்த மெம்பர்ஷிப்லாம் போட்டு டக்குன்னு அவங்களுக்குலாம் கொடுக்குறது. புரியுதா மக்களே? நம்ம நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலங்கிறக்காக தான் அந்த மெம்பர்ஷிப்பை போடுறது. நான் எதுவும் காசுக்காக போடுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. காசில் ஒரு மேட்ரே கிடையாது எனக்கு. ஓகே மக்களே? ஓகேவா? நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், பேக்ரவுண்டில் பிஸியாக இருப்போம். அதனால தான் மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு டக்குன்னு ரிப்ளை டக்குன்னு ஃபைல்ஸ்லாம் கொடுத்துறது. புரியுதா? அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கத்திக்கிட்டு கிடக்காதீங்க மெம்பர்ஷிப் போட்டவங்க. ஏன்னா 2 மெம்பர்ஷிப் போட்டவங்களும் அந்த குரூப்பில் தான் இருக்க போகிறீங்க. சண்டை போட்டுக்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அப்புறம் சண்டை போட்டிங்கன்னா நான் கிக் அவுட் அடிச்சிடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து கோச்சிக்கக்கூடாது. மெம்பர்ஷிப் போட்ட அப்புறம் கிக் அவுட் அடிச்சேன். எல்லாருமே இங்கே சமமாக தான் நடத்தணும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். மெம்பர்ஷிப் போட்டாலும் சரி போலேனாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம சமமாக தான் நடத்துவோம். எல்லாத்துக்கும் பெய்டு ஃபைல் ஃப்ரீயாக தான் கொடுப்போம். புரியுதா? வாரம் சண்டே டிஸ்கார்டு மீட்டிங் வச்சுருவோம். ஆனால் வந்து மெம்பர்ஷிப் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா 29 ரூபா 159 ரூபா அவங்க 2 பேத்துக்குமே வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நைட்டு டிஸ்கார்டு மீட்டிங் போட்டுருவோம். புரியுதா? மற்ற எல்லாத்துக்கும் பொதுவான டிஸ்கார்டு மீட்டிங்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இல்லை நைட்டு நம்ம போடுவோம். புரியுதா மக்களே?
அவ்வளோதான். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட்டு கேட்கலாம், இல்லை எனக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் டவுட்டு கேட்கலாம், இல்லை டெலிகிராமோட ப்ரைவேட் மெசேஜில் எனக்கு டவுட்டு கேட்கலாம். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. இப்போ இந்த மெம்பர்ஷிப் வச்சனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஸோ நம்ம சேனலுக்கு எவ்வளோ பேர் மெம்பர்ஷிப் போடுறீங்களோ அந்தளவுக்கு யூடியூப்காரங்க நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுவாங்க. புரியுதா? இதுக்காகவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நான் காசுக்காகவும் நான் போடலை, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா மக்களே? ஸோ அவ்வளோதான், நான் கண்டென்ட்டாக முடிச்சுக்கிறேன். வீடியோவில் இருக்க பாஸ்வேர்டை பார்த்து எடுத்து ஹேக்கை யூஸ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?